அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சொனாலிகா டைகர் 75 டிராக்டரில் ரிக் மவுண்டிங் வந்து போட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் லாரி இருந்தால் தான் ரிக் வந்து போட முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா டிராக்டரு நிறைய மிஷினரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிக் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மெயினாக லாரி போக முடியாத இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிக் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக கேரளா அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏரியா, ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிக்கு போடுறீங்க, பைலிங் ஒர்க் போடுறீங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் சிக்கலான இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் ரிக் மவுண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் ரிக் மவுண்டிங் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொனாலிகா டைகர் 75 பார்த்தீங்கன்னா ரிக் மவுண்டிங் வந்து போட்டிருக்காங்க. 75 HP CRDI டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டிருக்காங்க. இந்த டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குங்க. வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தாங்க DBS ஆக்ரோடெக்குங்க. புது டீலர் பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர் படமடிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா கரூர் டு சேலம் ஹைவேல ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நியூ டீலர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்பேர்ஸு, சர்வீஸு, கஸ்டமர் சப்போர்ட்டோடு பார்த்தீங்கன்னா இவங்க டீலர் வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு கரூர்லேயும் பார்த்தீங்கன்னா டீலர் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குதுங்க. டீலர்ஸ் ஓப்பனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதை மெயினான விஷயம் வந்து பேலன்ஸுங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து மாஸ்டருங்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 12 அடி, இதில் பார்த்தீங்கன்னா 10 அடி ராடு வந்து மாட்டிக்கலாங்க. கிட்டத்தட்ட 1000 அடி வரைக்கும் நீங்கள் இதில் வந்து போர் போடலாங்க. போரை தவிர்த்து நீங்கள் கமர்ஷியலாக பைலிங் ஒர்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் டேங்க் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹைட்ராலிக் ஆயில் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த ஃபங்க்ஷனுமே ரன் ஆகுங்க. ட்ரில்லிங் வந்து ஏர் மூலமாக ரன் ஆகும். அதுக்கு தனியாக லாரி செட் பண்ணி கம்ப்ரஸரெல்லாம் செட் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷனும் ஹைட்ராலிக் ஒர்க்கும் இங்கே தான் பேஸ்மெண்ட்டே இதுதாங்க. இதோட ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கூலருமே ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆயில் கூலர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு வியூவெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாஸ்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இது மடக்கிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்லலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆயிருங்க. அந்த மாதிரி பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைடில் ராடு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ராடை வந்து லோட் பண்ணிப்பாங்க. 10 அடி ராடு இருக்குது இல்லைங்க, ட்ரில்லிங் ராடு, அதை வந்து லோட் பண்ணிப்பாங்க. ஹேமர் கேரியர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குதுங்க. 4 சைடு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெபிளைசர் ரேம்ப் வந்து இருக்குங்க, அது கொடுத்துருவாங்க. இதில் டயர் ஆப்ஷன் பார்த்தாங்க ஃப்ரண்ட்டில் 12.4 24ங்க, பின்னாடி 18 சைஸ் டயர் வந்து வருதுங்க. டைகர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லான்ச் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனானா மல்ச்சிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் CRDI 75 HP இன்ஜின் வந்து வருங்க. இதோட டார்க்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 Nm வருங்க. நல்ல ஒரு டார்க் இருக்குது. நான் டர்போ இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ்ன்னு பார்த்தா 12+12ங்க, சிங்க்ரோமெஸ்ஸுங்க, க்ரீப்பர் கியர் பாக்ஸும் இருக்குதுங்க. இதில் நார்மல் கீர் பாஸ், க்ரீப்பர் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. 5 வருஷம் வாரண்டியோடு வருதுங்க. ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருக்குங்க. இதில் வந்து மெயின் பேஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பின்னாடி PTO மூலமாக ஒரு பம்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹைட்ராலிக் பம்பு. அந்த ஹைட்ராலிக் பம்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா வர ஃபோர்ஸ் மூலமாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் பூராமே நடக்குங்க. மாஸ்டரில் இருக்கிற கண்ட்ரோலு, ட்ரில்லிங் கண்ட்ரோலு, ஸ்டெபிளைசர் கண்ட்ரோலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அது மூலமாக தான் ரன் ஆகுங்க. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஸ்டர் கண்ட்ரோல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதுக்கு பேர் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ராடை மாட்டி ட்ரில் பண்ணக்கூடிய பேர் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ராடை மாட்டிட்டு ஹேமர் மூலமாக ட்ரில் பண்ணி போர் வந்து போடுவாங்க. பைலிங் ஒர்க்கு இது மூலமாக தாங்க பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் ராடை செட் பண்ணக்கூடிய ஸ்பேனர்ஸ் எல்லாமே மாட்டுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்குதுங்க. ரிக் மவுண்டிங் பற்றி நியூ ஹாலண்ட் டிராக்டரில் வந்து வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பேனர் ராடு கழண்டு வரலைன்னா கழட்டுறதுக்கான ஒரு ஸ்பேனர் கேரியர் யூனிட்டு அது இருக்குது. அதுக்கடுத்து ஹேமர் கேரியருங்க. இது பார்த்திங்கன்னா ஹேமர் கேரி பண்ணுறது பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்டெபிளைசரில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வாட்டர் பம்புங்க. போர் போடுறப்போ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கூல் மண் வருதுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான வாட்டர் பம்பு இது ஹைட்ராலிக் பம்ப் மூலமாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே இருக்கும்.
இந்த ஹெவியான மாஸ்டர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணுறதுங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உள்ள மாஸ்டர் சென்டரில் இருக்குங்க. அந்த சிலிண்டர் தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ரொட்டேஷன் மோட்டரை கீழே ஏற்றி இறக்குறதுக்கு யூஸ் ஆகுங்க. டூல் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சேஸுங்க. இந்த சேஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்குமே போகுதுங்க. அந்த சேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. நாளைக்கு கிளச்சில் வந்து ஒர்க் இருக்குது, இன்ஜினில் வந்து ஒர்க் இருக்குது, கியர் பாக்ஸில் ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அந்த கனெக்ஷன் ஓஸ் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா டிராக்டரை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. சர்வீஸ் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரிக் மவுண்டிங் டிராக்டர் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி தான் ஹைட்ராலிக் பம்ப் இருக்குங்க. டிராக்டர் நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. நல்லா வைடான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கும் டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டில் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் வருதுங்க. ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதே வேகத்தில் ரிவர்ஸ் வந்துக்கலாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரிக்கில் வந்து டிராக்டர் எடுக்க போகிறோம் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிபிஎஸ் ஆக்ரோடெக்குங்க, பரமத்தி வேலூர், கரூரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.